உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிசயமான காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 46 அதன் 27வது வசனம். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் கோபாங்கத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய கிரியைகள் தேவ ஜனமாயிருக்கிற இஸ்ரவேலருக்கு இப்பொழுது நன்மையாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. காரணம், சிறையிருப்பின் அனுபவத்தை தேவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த நிலையிலே ஆண்டவர் அதை நீக்கி போட்டு அவர்களை மறுபடியுமாக கட்டி எழுப்புவதை நாம் இங்கே காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே அங்கே சொல்லுகிறார், அவன் திரும்பி வருவான், அதாவது சிறையிருப்புக்குள்ளிருந்து அவனை திரும்ப பண்ணுவேன். அப்பொழுது அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அமைதியோடும் சமாதானத்தோடும் நீதியோடும் நிறைந்திருப்பான் என்று சொல்லிவிட்டு அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர்களை தத்தளிக்க பண்ணி கொண்டிருந்த, அவர்களை கலங்க பண்ணி கொண்டிருந்த எதிராளியாகிய அந்த சத்துருவை, அந்த சிறை பிடிக்கிறவனை கர்த்தருடைய வார்த்தைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செவிசாய்த்து அவைகளுக்கு தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்த பொழுது இந்த தத்தளிக்க பண்ணுகிறவனை கர்த்தர் முறியடித்து போட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் அப்படியே விடுவித்து ஜெயத்தை கொண்டு வர விரும்புகிறார். நம்மை சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து திருப்பி நம்மை தத்தளிக்க பண்ணுகிற சத்துருவின் நுகங்களை, எல்லா கிரியைகளையும் அழித்து நாம் சமாதானமாய் வாழும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே தத்தளிப்புகள் வருகிறது, தாங்க முடியாத பாரங்களும் பாடுகளும் வருகிறது. என்ன செய்வதென்று திகைக்கிறோம், கலங்குகிறோம். தத்தளிப்பான ஒரு வாழ்க்கை, எப்பொழுது அதிலிருந்து விடுபடுவோம், எப்பொழுது அதிலிருந்து கரை சேருவோம் என்றெல்லாம் நம்முடைய மனம் புலம்பவும் ஏங்கவும் ஆரம்பிக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் திருப்பும் பொழுது நம்மை திருப்புவது மட்டுமல்ல, நம்மை தத்தளிக்க பண்ண சத்துருவானவனாகிய பிசாசு எடுக்கிற சகல கிரியைகளையும் கர்த்தர் முறியடித்து நாம் சமாதானமாய் சுகத்துடன் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். இன்றைக்கு குடும்பங்களை, வாழ்க்கை நிலைகளை, பொருளாதாரங்களை, நன்மைகளை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிற சத்துருவின் நுகங்களை கர்த்தர் முறித்து ஜெயத்தை தருவார். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு சொன்ன வேத வசனத்திற்கு நேராய் திரும்புவோம். நம்முடைய வாழ்விலும் சிறையிருப்பின் அனுபவங்கள் நீங்கி, தத்தளிப்பின் அனுபவங்கள் நீங்கி சுகமாய் தங்கியிருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின பொழுது கர்த்தரும் அவர்களுக்கு நேராக திரும்பி சிறையிருப்பின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை திருப்பி அவர்களை தத்தளிக்க பண்ணின சத்துருக்களுடைய நுகங்களை முறித்து சமாதானமாய் தங்க பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து, தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நாங்கள் சமாதானமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கும்படி, எங்களுடைய சிறையிருப்பின் அனுபவங்கள் ஒழியும்படி கர்த்தராகிய தேவன் இடைபட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து இணங்குகிறோம். ஆண்டவரே, கர்த்தரே மகத்துவமான காரியங்களை செய்து அந்த தத்தளிக்க பண்ணுகிற சத்துருவின் நுகங்களை முறித்து மகத்துவமான காரியங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரிலும் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.